வெறும் 10,000 ரூபா இருந்தால் போதுங்க. இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு கோயம்புத்தூர் சக்தி மெயின் ரோட்டில் இங்கே பாருங்கள் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டு வந்து இருக்குங்க. சைட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. நம்ம சொன்ன மாதிரி வெறும் 15 பிளாட்டு மட்டும்தான் இங்கே அவைலபிள் இருக்குது. மினிமம் சென்ட்னா இங்கே எவ்வளோலேருந்து இருக்குங்க? 3 சென்ட்லேருந்து வரும். 3 சென்ட்லேருந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்திக்கடை அவனஸ்டிட்ட இருக்குதுங்க. நம்ம சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். இபி உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. நியர்பை உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு KMCH ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் கோயில்பாளையமில். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே லோன் இருக்குங்களா? இங்கே எல்லாத்துக்குமே லோன் இருக்குதுங்க. லேண்ட் எடுக்கும்போது 70% வரைக்கும் பண்ணலாங்க. ஓகே. வீடாக கட்டும்போது 80 to 90% பண்ணலாம். வெறும் 10,000 ரூபா இருந்தால் போதுங்க. இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு கோயம்புத்தூர் சக்தி மெயின் ரோட்டில் இங்கே பாருங்கள் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டு வந்து இருக்குங்க. 15 பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். 15 பிளாட்டு மட்டும்தான் இருக்குதுங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா 15 பேர் அந்த அதிர்ஷ்டசாலி யாரும் தரல. நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். பிரதர் சைட்டை போய் பார்த்துடலாமா? உள்ள கண்டிப்பாக பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ் பிரம்மாண்டமான ஆர்ச்சிக்கிட்ட நின்றுருக்கோம். இந்த வாய்ப்பு கண்டிப்பாக அடுத்து கிடைக்காது. சீக்கிரமாக வந்துடுங்க. ஏன்னா அங்கே பாருங்கள் உங்களுக்கு சரவணம்பட்டியிலேருந்து 20 நிமிஷத்தில் அவங்க வந்து ரீச் ஆகக்கூடிய இடத்துல இருக்குது. கோயில்பாளையத்துக்கு முன்னாடியே வந்துடுது. சரிங்களா? பின்னாடி திரும்பி பாருங்கள் உங்களுக்கு பெட்ரோல் பல்கெலாம் இருக்குது பாருங்கள். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் இருக்குதுங்க. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட் வந்து இருக்குங்க. சைட்டை போய் பார்த்தலாம். சைட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. நம்ம சொன்ன மாதிரி வெறும் 15 பிளாட்டு மட்டும்தான் இங்கே அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க. குயிக்காக வந்து வந்துடுங்க. பின்னாடி பார்த்தீங்களா ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்குது. ஃபுல்லாக விஐபி ஏரியாங்க. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த சைட் வந்து கொண்டு வந்துருக்கோம். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 2 திசை தான் இருக்குன்றீங்க. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஒன்று நார்த் ஃபேஸிங், ஓகே, இன்னொன்று சவுத் ஃபேஸிங். சவுத் ஃபேஸிங் ரெண்டே ஃபேஸிங்கில் தான் இப்போ வந்து நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு கார்னர் பிளாட் அவைலபிள் இருக்குது. மினிமம் சென்ட்னா இங்கே எவ்வளோலேருந்து இருக்குது? 3 சென்ட்லேருந்து வரும். 3 சென்ட்லேருந்து இருக்குது. எல்லாமே ஈவனாக பிரச்சனை? எல்லாமே ஈவன். ஓகே. ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில் தான் வருங்க. ஓகே, ஒரு ஃப்ளாட். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ வீடுங்க இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த சைடும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வீடு. சைட்டுக்குள்ளே குறைஞ்சதும் வந்து ஒரு 100 வீடுக்கு மேலேயே இருக்குதுங்க. மேலேயே இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு கோயம்புத்தூர் டு சக்தி மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்தே வந்து வந்துடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. அதாவது மெயின் ரோட்டில் தான் நம்மளுடைய ஆர்ச்சே இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய சைட்டுன்னு சொல்லலாம். இது எத்தனாவது ஃபேஸுங்க? ஃபேஸ் 6ங்க. இது ஃபேஸ் 6. ஸோ இது வந்து இது வரைக்கும் நான் வந்து ஃபேஸ் 6 போட்டதில்லை. இது ஃபஸ்ட் டைமே போடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேஸ் 3, 4 வரைக்கும் போட்டிருக்கோம். இது 6ஆக இருக்குதுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ப்ராஜெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடில் இருக்க கம்யூனிட்டிஸ் அப்படின்னா என்னென்ன இருக்குங்க? கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்திக்கடை அவனஸ்டிட்ட இருக்குதுங்க. அத்திக்கடை தண்ணியே வந்து வந்துடுது சைட்டுக்குள்ளே. நம்ம சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். இபி உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. பார்க்கு அது அவைலபிளாக தான் இருக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. ஓகே, அப்படி தான் கொடுத்துருக்குறோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு கொடுத்துருக்குறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு KMCH ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் கோயில்பாளையமில். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோயில்பாளையம் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சைட் வந்துருது. கோயில் கரெக்டாக குறும்பாளத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரு ஆகல. கோயில்பாளையமே ரீச் ஆகுது. KMCHக்கு முன்னாடியே கட் பண்ணிடலாம் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த சைட் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சைட் சூட் ஆகுங்க. சரவணம்பட்டி இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஒரு 20 to ஒரு ½ an hourக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸை ரீச் ஆகிடலாம். ஏன்னா அங்கேருந்து நீங்கள் மேப் லொக்கேஷன் போட்டு பாருங்கள், அவ்வளோதான் டைமே காமிக்கும். டக்குன்னு ரீச் ஆகிற ஒரு டிஸ்டன்ஸில் தான் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கான ஏரியாவில் உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே சென்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க? 15.50ங்க. 15.50. ஓகே. ஒரு சென்ட்டோட விலையை பார்த்தீங்கன்னா வந்து 15.50 தாங்க. நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபாக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 சென்ட்டில் ஒரு பெரிய பிளாட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரு பீக்கான இடத்துல தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த சைட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க. இப்போ இங்கே வீடாக கட்டுற மாதிரி இப்போ 2 BHல என்ன பட்ஜெட்டில் கட்டி 75 lakhs வருங்க. 75. 3 சென்ட்லேயே தான் வருங்க. 3 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 BH வந்து 75 பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறீங்க. இப்போ எல்லாத்துக்குமே லோன் இருக்குங்களா? இங்கே எல்லாத்துக்குமே லோன் இருக்குதுங்க. லேண்ட் எடுக்கும்போது 70% வரைக்கும் பண்ணலாங்க. வீடாக கட்டும்போது 80 to 90% பண்ணலாம். அது ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னா சவுத் ஃபேஸிங் 15.50 தான் சொல்கிறோம். நார்த் ஃபேஸிங் 15.50. அது நெகோஷியபிள் இருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷலாக நெகோஷியபிள் வந்து இருக்குன்றிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இங்கே டேரெக்டாக வர்றாங்க அப்படின்ற
பண்ணுறப்போ வந்து சைட்டில் ஆள் இருப்பாங்களா? ஆள் இருப்பாங்க. வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக கால் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே இருக்கிற நம்பர் வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் என்னென்ன இருக்குங்க உங்களுக்கு? நியர்பை ஸ்கூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதித்யா இருக்குதுங்க. அது போக பார்த்தீங்கன்னா கோவை வித்யாசாரம், கேவி, எஸ்என்எஸ். ஓகே. காலேஜ்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் வருதுங்க. சரிங்க சரி. ஆதித்யா உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூலு, ஜி ஸ்கூலு. ஓகே. மேக்ஸிமம் எல்லா ஸ்கூலுமே அக்சஸ் பண்ணலாம். அதான் நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஸ்கூலுமே அக்சஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு சரவணம்பட்டி போகணும் அப்படின்னாலும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் தான். 20 மினிட்ஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவணம்பட்டிலே வந்து உங்களுக்கு ப்ரோசன் மால் இருக்குது. ஆமாங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு காந்திபுரம் ரீச் ஆகணும்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தாங்க. ஹாஃப் அன் ஹவர்லேயே ரீச் ஆகிடுங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ரீச்சிங் டைம். ஓகே ஓகேங்க. செகண்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிளைமேட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஹைவே இருக்குது, நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்புகளும் இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஹைவே நியரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு மெயினான பிளேஸுங்க இது. ஸோ நல்ல குவாலிட்டியான தார் ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட்டுங்களா? 30 ஃபீட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி இப்போ உங்களுக்கு ட்ரைனேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தனியாக அதுக்குன்னு சோப்பிட்டு இதெல்லாம் வந்து நம்ம வீடு கட்டுறது தேவைப்படாது. ஸோ இப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்றப்ப எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க பிரதர்? ஒரு 2 BH அப்படின்னா 2 BH கட்டும்போது 7 மந்த்துங்க. 7 மந்த் எல்லாமே அக்ரிமெண்ட் பேசிக் நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்டிங் சொன்னால் 10,000 இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 10,000ன்றப்ப என்ன ப்ரொசீஜருங்க பிரதர்? 10,000 பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் லாக் பண்ணுறதுக்கு டோக்கனுங்க. ஓகே சரிங்களா? அது இல்லாமல் லீகல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கும்போது நம்ம அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. உங்களுக்கு சூட் ஆகலைன்னா 10,000 ரீஃபண்டபிள் தான். ரீஃபண்டபிள் தான். ஓகே ஓகே. ஸோ அதாவது நம்ம சைட்டு இப்போ கார்னர் சைட்டு பார்க்குறீங்க, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த திசையில் பிடிச்சிக்கோ அந்த சைட்டை பார்க்குறீங்க அப்படின்றப்போ டக்குன்னு வந்து உங்களுக்கு புக் பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ சில பேருக்கு அந்த நம்பர்ஸ்லாம் பிடிக்கும். இப்போ வந்து 7, 11 அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் பிடிக்கும். அந்த நம்பரில் எனக்கு சைட்டு வேணுனாலும் அதையும் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாங்க. ஆனால் எல்லா சைட்டும் ஈவனாக வந்து பிரிச்சிருக்கீங்க. 3 சென்ட் 2 பிளாத்தை சேர்த்து கூட வந்து நம்ம வாங்கிக்கலாங்களே. இப்போ 6 சென்ட்டாக கூட வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ தாராளமாக எடுத்துக்கலாங்க. எல்லா சைட்டும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்கொயராக வந்து பிரிச்சிருக்கீங்க எல்லாமே. ஓகே. ஈவன் ஸ்கொயர் ஈவனாக இருக்கும். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் நல்ல எலிவேஷன் பக்காவாக வரும். பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க அங்கே பாருங்க, அங்கெல்லாம் வீடு வந்து உங்களுக்கு இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கே ஜம்முன்னு இருக்குங்க. ஸோ ஃபுல்லாகவே வீடுங்க தாங்க. சுற்றி உங்களுக்கு வீடுங்க தான் இருக்குது. நம்ம சைட்டை தாண்டி தான் உங்களுக்கு கோயில் பாளையமே வந்து வருதுங்க. ஸோ இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். உங்களுக்கு லோன் வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் சைட்டை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நம்மகிட்ட நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு எங்கெல்லாம் இருக்குங்க? நம்மளுக்கு கோயில் பாளையம் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ரத்னம் MBA காலேஜுக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குதுங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்குதுங்க. ஓகே சரிங்களா? அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடிகரை 11 சொல்லி அது ஒரு ப்ராஜெக்ட். அது ஆல்மோஸ்ட் சைட் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு லிமிடெட் ஃபால்ட் மட்டும் அதில் அவைலபிள் இருக்குது. சரி சரி. மெயினாக இப்போ இது 3 போயிட்டு இருக்கு. ஓகே. என்ன பட்ஜெட்லேருந்து எந்த பட்ஜெட் வரைக்கும் இப்போ நம்ம பண்ணுறோங்க? சென்ட் பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துலேருந்து மினிமம் 15 லட்சம் வரைக்கும் 15-50 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. சூலூர்லேயும் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ தாராளமாக வந்து பிரதரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களுடைய பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சைட்டு இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. மிஸ் பண்ணிடாது. வில்லாஸ் அவைலபிள் இருக்குது. வில்லாஸ் அவைலபிள் இருக்குங்களா? ரெடி டு மூவ் இருக்கா? ரெடி டு மூவ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளும் அவைலபிள் இருக்குது. வில்லாஸ் அந்த மாதிரி வில்லாஸ் அவைலபிள். ஓகே ஓகே. அது பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் நியர்பை உடனே குடி வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆமாம். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு அதையும் என்னென்னு காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். சீக்கிரமாக வந்துருங்க. டிஸ்பிளே இருக்கிற நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த சைட்டு வெறும் 15 பேருக்கு மட்டும்தான் வந்து கிடைக்குங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல. உங்களுக்கான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ப்ரீமியமாக ஒரு VIP இருக்கிற ஏரியாவில் நீங்கள் வந்து தாராளமாக குடியிருக்கலாம். உங்களுடைய குழந்தைங்களோட ஃப்யூச்சர் எங்கேயே போகக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தாராளமாக இங்கே வந்து இருக்கலாம். இல்லை நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் இப்போ வாங்கிட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வீடு கட்டணும் இல்லை சேல் பண்ணோம்னாலும் அவங்களுடைய சாய்ஸ் தான். மிஸ் பண்ணாமல் சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சினிமா பண்ண தமிழ் வாகர். பை.